Fluid mechanics surface tension conceptல நீட் டைப் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following is not the unit of surface tension? அப்போ யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் நமக்கு தெரியணும்னா அதுக்கு ஃபார்முலா தெரியணும். ஆக்சுவலாக சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபோர்ஸ் பர் யூனிட் லெங்த் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஃபோர்ஸ்க்கு வந்து யூனிட் வந்து நியூட்டன், லெங்த்துக்கு வந்து யூனிட் மீட்டர். ஸோ இப்போ நியூட்டன் மீட்டர் வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ வந்து ஏ வந்து நியூட்டன் மீட்டர் கரெக்ட் யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் டன் டு ஃபார்ம் ஏ லிக்விட் ட்ராப் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு ஏரியா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு ஏரியா. சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு சிம்பிள் வந்து இதர் சிக்மா எடுத்துக்கலாம், இல்லைன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் டீன்னு எடுத்துக்கலாம். இங்க நான் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு சிம்பிள் சிக்மான்னு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஒர்க் டன் டு இன்க்ரீஸ் யூனிட் ஏரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒர்க் டனுக்கு யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா ஜூல், ஏரியாக்கு என்னப்பா யூனிட் மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஜூல் பர் மீட்டர் ஸ்கொயர் இஸ் த யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோர்ஸ் இருக்கு, இங்கே லெங்த் இருக்கு. ஃபோர்ஸுக்கு யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக ஃபோர்ஸுக்கு வந்து மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டிவைட் பை இந்த லெங்த் எல்லுன்னு போட்டுக்கலாம். இப்போ மாஸுக்கு வந்து யூனிட் கிலோகிராம் போட்டுங்க, ஆக்சலரேஷனுக்கு யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. அப்படின்னு போட்டிங்கன்னா டிவைட் பை லெங்த்துக்கு மீட்டர். ஸோ மீட்டர் கேன்சல் ஆகிட்டு கிலோகிராம் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ கிலோகிராம் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆல்சோ யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் வருது. அப்படின்னா வாட் பர் மீட்டர் இஸ் தி நாட் ஏ யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். அவங்க கொஸ்டின் கேட்டது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் தி யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் என்னென்ன, நியூட்டன் பர் மீட்டர் எழுதலாம், ஜூல் பர் மீட்டர் ஸ்கொயர் எழுதலாம், கிலோகிராம் பர் செகண்ட் ஸ்கொயர் எழுதலாம். வாட் பர் மீட்டர் தான் எழுத முடியாது. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு வாட் பர் மீட்டர் இஸ் நாட் தி யூனிட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. A square frame of side L is dipped in a liquid on taking out a membrane is formed. If the surface tension of liquid is T, the force acting on one side of the frame will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு ஃப்ரேம் அப்படி எடுத்துக்கிங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா லிக்விட் ஃபில்ம் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். அப்படி ஃபார்ம் பண்ணும்போது இங்கே லிக்விட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா அப்பர் லேயரும் வந்திருக்கும், அதே மாதிரி லோயர் சர்ஃபேஸ்ல ரெண்டு சர்ஃபேஸ் வந்திருக்கும். அப்போ ஒரு சைடில் மட்டும் பார்த்தோம்னா ஒரு ஒயர் மட்டும் எடுத்தீங்கன்னா அப்பர் சர்ஃபேஸ்ல இருக்கிறதுனால ஒரு ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும், அப்புறம் லோயர் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால அதனாலே ஒரு ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா சிக்மா இன்ட்டு 2L அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். சர்ஃபேஸ் டென்ஷன் இங்கே டீன்னு எடுத்திருக்காங்க, அதனால சர்ஃபேஸ் டீன்னு எடுத்துக்கிட்டு இன்ட்டு 2L 2 இன்ட்டு TL அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபோர்ஸ் ஆன் தி ஒன் சைடு வந்து surface tension to 2 into L. First option correct on answer. Second question போலாம் பாருங்க. A 10 cm long wire is placed horizontal on the surface water and is gently pulled up with a force of 2 into 10 power 2 Newton to keep the wire in equilibrium. The surface tension in Newton per meter of water is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து ஈக்குலிபிரியம்னா டோட்டல் ஃபோர்ஸ் ஜீரோன்னு வரணும். இப்போ நல்லா கவனிங்கப்பா. இப்போ வந்து ஒரு ஒயர் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஒரு ஒயர் பிளேஸ் பண்ணிட்டு ஃபோர்ஸ் வந்து இப்படி அப்ளை பண்ணுறேன். நான் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபோர்ஸ் ஆஃப் 2 into 10 power 2 ஃபோர்ஸ் அப்ளைடு நியூட்டன், 2 into 10 power 2 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளைன்னு எடுத்துக்கலாம். இந்த ஒயருக்கு வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து லிக்விட்னால வந்து ஃபோர்ஸ் எக்ஸைட் ஆகும், ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ இப்போ ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 2 into TL அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபோர்ஸ் அதாவது ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் வந்துருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு சைட்லையும் லெங்த் இருக்கு இல்லை, ரெண்டு சைட்லையும் ஃபோர்ஸ் எக்ஸைட் ஆகிறதுனால 2 டைம்ஸ் போட்டு ஈக்குலிபிரியம்னா ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷனும் இந்த அப்ளைடு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருந்தால் தான் டோட்டல் ஃபோர்ஸ் ஜீரோ. ஸோ இது வந்து 2TLன்னு எழுதிக்கிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு அப்ளைடு ஃபோர்ஸ்ன்னு எடுத்துங்க. அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து 2 into 10 power 2 நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன சர்ஃபேஸ் டென்ஷன் வேணும், சர்ஃபேஸ் டென்ஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை 2L அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபோர்ஸ் எவ்வளோ பாருங்க, 2 into 10 power 2 டிவைட் பை 2 into L. லெங்த் ஆஃப் தி ஒயர் வந்து பார்ப்போம் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10 சென்டிமீட்டர் எப்படி எழுதிக்கலாம் நம்ம, 10 into 10 power -2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 10 into 10 power -2. இந்த ஃபோர்ஸ் வந்து இங்கே 10 power -2ன்னு கொடுத்துருக்கணும். நமக்கு இந்த ஃபோர்ஸ் வந்து 10 power -2ன்னு கொடுத்துருக்கணும். 2 into 10 power -2. ஸோ 2 into 10 power -2 போட்டோம்னா 10 power -2 கேன்சல் ஆயிடுச்சு, 2 கேன்சல் ஆகிட்டு 1/10 வந்து 0.1 நியூட்டன் பர் மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. If temperature increases, the surface tension of a liquid is dashன்றாங்க. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாலிகுல்ஸுக்கு வந்து எனர்ஜி அதிகமாக கிடைக்கிறதுனால ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். மாலிகுல் ஆக்டிவாக இருக்கிறதுனால ரேண்டமாக மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால இன்ட்ரோட்டாமிக் ஃபோர்ஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும்.
அப்போ இன்ட்ராட்டாமிக் ஃபோர்ஸ் அன்ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும் உங்களுக்கு, சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ தட் பை இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் ஆஃப் தி லிக்விட் என்ன ஆகுதுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து டிக்ரீசஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ அப்போ ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. If work W is done is blowing a bubble of radius R from soap solution, then the work done in blowing a bubble of radius 2R from the same solution is dash னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணணும், பபுள் வந்து ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு ஏரியா ஃபார்ம்டுன்னு எடுத்துக்கணும். பபுளுக்கு வந்து 2 சர்ஃபேஸ் இருக்கும், அதனால ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் 2 சர்ஃபேஸ். பபுள் அண்ட் ஸ்பெரிக்கல் தானே, ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஏரியாக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4πr² வருது. 4πr², 2 சர்ஃபேஸ் இருக்கிறதால 8πr² வரும். எனிவே ஒர்க் டன் டு கிரியேட் தி பபுளுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரேடியஸ் ஸ்கொயர்னு வருது. ஸோ W1 by W2 is equal to R1 by R2 அப்படின்னு ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கங்க. இங்கே ஃபர்ஸ்ட் வந்து R1 வந்து Rன்னு கொடுத்துருக்காங்க, R2 வந்து 2Rன்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டுங்களா? அடுத்து W1ன்றது ஒர்க் டன், W1 வந்து Wன்னு கொடுத்துருக்காங்க, W2 கேட்டிருக்காங்க. அப்போ W1க்கு W போடுங்க, W2க்கு W2ன்னு எடுத்துங்க, R1 Rன்னு எடுத்துங்க, R2 வந்து 2R அப்படின்னு எடுத்து ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. இந்த RR கேன்சல் ஆச்சு, 2 ஸ்கொயர் 4, 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4W, W2 is equal to 4W. அதாவது வந்து R ரேடியஸ்ல பபுள் ப்ளோ பண்றதுக்கு நமக்கு ஒர்க் டன் W இருந்தா 2R ரேடியஸ்க்கு பபுள்ல வந்து நம்ம ப்ளோ பண்ணணும்னா ஒர்க் டன் வந்து 4W. ஃபிஃப்த் கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சிக்ஸ்த் கொஸ்டின். இஃப் டூ soap bubbles of equal radii are collides, then the radius of curvature of interface between two bubbles will be dash ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு 2 பபுள் அன்ஈக்குவல் ரேடியஸ் எடுத்துக்கிறேன், அன்ஈக்குவல் ரேடியஸ் எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துக்கிறோம்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஒரு பபுள் வந்து சின்னதா இருக்கிற மாதிரி, இன்னொரு பபுள் பெருசா இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இங்க கூட டயக்ராம் ட்ரா பாருங்க. ஒரு பபுள் வந்து சின்னதுன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு பபுள் வந்து பெருசா இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி பெருசா இருக்கிற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா நமக்கு எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் தி பபுளுக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் தி பபுள் வந்து 4T/R. அப்போ R வந்து கம்மியா இருந்துச்சுன்னா எக்ஸஸ் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அப்படின்னா இந்த ஸ்மால் ரேடியஸ்னால ப்ரெஷர் இன்சைடு வந்து P1 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிக் பபுள்ல இருந்து ப்ரெஷர் வந்து P2 இருக்கும். அப்போ P1 கிரேட்டர் தென் P2 வந்திருக்கும். அதனால என்ன ஆயிருக்கும்னா இந்த இந்த இங்க ப்ரெஷர் வந்து P1 கிரேட்டர் தென் P2னா ரிசல்டன்ட் ப்ரெஷர் வந்து டுவோர்ட்ஸ் ரைட்னு இருந்திருக்கும். அதனால இந்த ஷேப் எப்படி மாறி இருக்கும் பாருங்க, இந்த சின்ன டிராப் இப்படி வந்திருக்கும், இந்த பெரிய பபுள் வந்து அந்த ப்ரெஷர் புஷ் பண்றதுனால இந்த செகண்ட் பபுளுடைய சர்ஃபேஸ் வந்து அப்படியே கொஞ்சம் டிஃபார்ம் ஆயிருக்கும், இப்படி டிஃபார்ம் ஆயிருக்கும், புரியுதுங்களா? இந்த டிஃபார்ம் ஆன சர்ஃபேஸ் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த சர்ஃபேஸ்க்கு ஒரு ரேடியஸ் இருக்கும், அது ரிசல்டன்ட் ரேடியஸ் R அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு ரிசல்டன்ட் ரேடியஸ் R எடுத்துங்க, இந்த ரேடியஸ் R1 எடுத்துங்க, இந்த ரேடியஸ் R2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரிசல்டன்ட் ஒரு சர்ஃபேஸ் கிரியேட் ஆயிருக்கு, அதுக்கு எக்ஸஸ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டிராப் உடைய எக்ஸஸ் ப்ரெஷர் மைனஸ் செகண்ட் டிராப் உடைய எக்ஸஸ் ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கணும். எக்ஸஸ் ப்ரெஷருக்கு 4T/R, இது வந்து ரிசல்டன்ட் சர்ஃபேஸ்க்கு இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டிராப்புக்கு 4T/R1, செகண்ட் டிராப்புக்கு 4T/R2ன்னு போட்டுக்குங்க. இப்போ வந்து 4T காமனா கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா R இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா எல்சிஎம் எடுத்து ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா R1 R2 டிவைட் பை R1 மைனஸ் R2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இல்லைன்னா R2 மைனஸ் R1ன்னு கிடைக்குது, ஓகேங்களா? R2 மைனஸ் R1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ரிசல்டன்ட் ரேடியஸ் வந்து R2 R1 டிவைட் பை R2 மைனஸ் R1 வருது. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 ஈக்குவல் ரேடியஸ் சொல்லிட்டாங்க. அப்போ R1 இஸ் ஈக்குவல் டு R2 போட்டோம்னா R இஸ் ஈக்குவல் டு ரிசல்டன்ட் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் 2 R2 இன்டு R1 வந்து R ஸ்கொயர் போட்டு டிவைட் பை 0 வரும். எனிதிங் பை 0 வந்து இன்ஃபினிட்டி. ஸோ ரேடியஸ் பிகம்ஸ் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா அப்போ அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிளாட் சர்ஃபேஸாக இருக்கும், பிளேனாக இருக்கும். அப்போ பிளேனா இருந்தால் தான் அந்த சர்ஃபேஸுக்கு தான் ரேடியஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். அப்படின்னா 2 சர்ஃபேஸ் ரேடியஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த கான்டாக்ட் சர்ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரேடியஸ் வந்து இன்ஃபினிட்டியா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 6th கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. 7th கொஸ்டின். தி சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் soap solution is 25 into 10 power minus 3 Newton per meter. The excess pressure inside a soap bubble of diameter 1 centimeter is dash ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 25 into 10 power minus 3. அடுத்து டயாமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டரும் 10 பவர் மைனஸ் 2 மீட்டர். இதுல வந்து ரேடியஸ் வந்து 1/2 into 10 பவர் மைனஸ் 2 மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
நம்ம கொஸ்டின் எக்ஸஸ் ப்ரெஷர் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸஸ் ப்ரெஷருக்கு வந்து இது வந்து என்ன எடுத்துக்கலாம்னா வந்து நம்ம சோப் பபுள் தானே சொல்லியிருக்காங்க. எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் பபுள் வந்து 4T/R, இதுதான் கரெக்டான ஃபார்முலா. ஸோ 4 இன்ட்டு சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து 25 இன்ட்டு 10⁻³ ஓகேங்களா, டிவைட் பை ஆர் ரேடியஸ் வந்து 1/2 இன்ட்டு 10⁻²ன்னு வந்திருக்கு. இந்த 10⁻², இந்த 10⁻³ கேன்சல் பண்ணா -1ன்னு இருக்கு. ஸோ இந்த 2 மேலே போச்சுன்னா 2 இன்ட்டு 4 வந்து 8, 8 இன்ட்டு 25 இன்ட்டு 10⁻⁻1, 8 இன்ட்டு 25 வந்து 200, 200 இன்ட்டு 10⁻⁻1 வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 20 கிடைக்கும். இது எக்ஸஸ் ப்ரெஷர், ப்ரெஷருக்கு யூனிட் வந்து பாஸ்கல். ஸோ 20 பாஸ்கல் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ 7th கொஸ்டினுக்கு பி ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. A liquid does not wet the sides of a solid if the angle of contact is, அதாவது வந்து இப்போ லிக்விட் வெட் ஆச்சுன்னா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 90, ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து லெஸ் தேன் 90 அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். வெட் ஆச்சுன்னா டஸ் நாட் வெட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 90 இருக்கணும், அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கணும். நல்லா பாருங்க, ஒரு சாலிட் சர்ஃபேஸ் எடுத்தாலும் லிக்விட் சர்ஃபேஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேஞ்சன்ட் ஆன் டு தி லிக்விட் சர்ஃபேஸும் சாலிட் சர்ஃபேஸ்க்கும் ஆங்கிள் வந்து கிரேட்டர் தேன் 90, இந்த தீட்டா வந்து கிரேட்டர் தேன் 90 இருந்தால் தான் வெட் ஆகலை பாருங்க, இந்த லிக்விட் தனியாக வந்துடுது இப்படி. அப்படின்னா அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கணும். டஸ் நாட் வெட், லிக்விட் வந்து டஸ் நாட் வெட் தி சாலிடாக இருந்தால் அந்த ஆங்கிள் வந்து அப்டியூஸ் ஆங்கிள், வெட் ஆச்சுன்னா அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து டஸ் நாட் வெட்னு கேட்டிருக்காங்க, அதனால அப்டியூஸ் ஆங்கிள் இஸ் கரெக்ட் ஆன்சர். 8th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி கரெக்ட். 9th கொஸ்டின் போலாம் பாருங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் டியூ டு, ஆக்சுவலாக சர்ஃபேஸ் டென்ஷன் எதனால வருது பார்த்தீங்கன்னா கோஹெசிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் மாலிகுல்ஸ். கோஹெசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் சிமிலர் கைண்ட் ஆஃப் மாலிகுல். அதிசிவ் ஃபோர்ஸ்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ்னு வர்றது. ஓகேங்களா, இங்க வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் எதனால வருதுன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டியூ டு சிமிலர் கைண்ட் ஆஃப் மாலிகுல், தட் இஸ் நோன் அஸ் கோஹெசிவ் ஃபோர்ஸ். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் காஸ் வந்து கோஹெசிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் மாலிகுல்ஸ் அப்படின்னு 9th கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 10th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. வாட்டர் ரைசஸ் இன் ஏ கேபிலரி டியூப் டு ஏ ஹைட் ஆஃப் 2 cm இன் அனதர் கேபிலரி டியூப் whose radius is 1/3 of it, how much the water will rise அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் தி லிக்விடுக்கும் கேபிலரி டியூப் ரேடியஸுக்கும் ஹைட் ஆஃப் வாட்டர் ரைசஸ்க்கு என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு HRDG divided by 2 cos theta. அதுதான் ஃபார்முலா. T என்றது சர்ஃபேஸ் டென்ஷன், H என்றது height of the liquid rises in the capillary tube, R என்றது radius of the capillary tube, D வந்து density of the liquid, G acceleration due to gravity, theta என்றது angle of contact. இந்த theta வந்து angle of contact, இந்த T வந்து surface tension. இதுல பாத்தீங்கன்னா சேம் லிக்விட் எடுக்கிறதுனால சர்ஃபேஸ் டென்ஷன் கான்ஸ்டன்ட், டென்சிட்டி அண்ட் G theta இந்த 2 எல்லாமே கான்ஸ்டன்ட் வந்துடும். அப்படின்னா H into R equal to constant. So H into R is equal to constant அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல இருந்து H1 R1 is equal to H2 R2 அப்படின்னு எடுத்துக்கலாங்களா. சரி பாருங்க, H1 எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருப்பா, 2 cm கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ரேடியஸ் R1 வந்து Rன்னு எடுத்துங்க, R2 வந்து 1/3 of it சொல்றாங்க. அப்போ R2 is equal to R/3 போட்டுக்கலாம். அப்போ H1 2 cm போட்டு R1 Rன்னு போட்டீங்கன்னா H2 அப்படியே போட்டு R2 வந்து R/3 போட்டுங்க. R கேன்சல், இந்த 3 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா H2 is equal to 2 into 3 6 cm. ஸோ ரேடியஸ் வந்து 1/3 ஆஃப் ஒரிஜினல் ரேடியஸா மாறிச்சுன்னா ஹைட் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ் வந்து 3 times ஆயிரும். அதாவது ஹைட் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ் 6 times அப்படின்னு, சாரி 6 cm. ஹைட் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ் வந்து 6 cm. 10th கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்.